Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design fancy-ஆ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் கிளாத் உடைய லென்த் வந்து 14 inches. ஷோல்டர் வந்து 6 inches. ஆர்ம் ஹோலும் 6 inches. இது வந்து 36 size இல்லைங்களா, அதில் கால் பாகம் 9 inches plus 1.5 inches மார்ஜின் சேர்த்து செஸ்ட் அளவு 10.5 inchஸும் இடுப்பளவு வந்து 10 inchஸும் எடுத்திருக்கேன். இப்போ நெக்லைன் ட்ரா பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த்து வந்து 3 inches எடுத்திருக்கேன். நெக்லைனுடைய லென்த்து வந்து ஃபஸ்ட்டு 11 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 8 inchஸில் இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 8 inches பண்ண மார்க்கில் 2 inch விட்த்தில் ஒரு கோடு பண்ணிக்கலாம். இப்போ 2 inch வந்து ரொம்ப பெருசாக தோணுது எனக்கு, அதனால் 1.5 inchக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 8 inchல நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன். இப்போ 11 inchல மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதோடைய விட்த்து 3 inchesக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 inches லைனோட இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப்பை, நெக் டிசைனை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்க்கு 2 சைடுமே ட்ரா பண்ணிவிட்டு 1 inch கேப் விட்டுட்டு நம்ம டிசைனை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்துடைய சென்டர்லையும் நம்மளுடைய பேப்பர் பேஸ்டிங்குடைய சென்டரையும் ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கில் ஷைனிங்காக இருக்கும், அதை வந்து துணி மேலே வச்சு அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ண பிறகு நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே நம்ம தச்சுக்கிட்டு வரலாம். இப்போ தச்ச பிறகு நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடும் நம்மளுடைய லைனிங் கிளாத்தும் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். தச்ச பிறகு 1/4 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை உள் பக்கமாக திருப்பி ஒரு ஓரத்தையல் அடிச்சுக்கலாம். நெக்லைனை சுற்றி பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வரலாம். ஓரத்தையல் அடித்த பிறகு ப்ளவுஸுடைய 4 பக்கமும் நம்ம தச்சிடலாம். லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுக்கிட்டு வாங்க, அப்போ தான் சுருக்கம் இருக்காது. தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பின்னாடி டாட்ஸ் பிடிக்கிறோம். ப்ளவுஸை பாதியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடுமே 4 inch நீளத்துக்கு டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு நம்ம பின்னாடி பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 inch அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் பெல்ட்டை ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி மடித்து நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டோம்னா நம்மளுடைய ப்ளவுஸுடைய பேக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ப்ளவுஸ் மேலே எழும்பாது. அதனால் இந்த மாதிரி 2 தையல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்லைனுக்கு பர்பிள் கலர், இந்த மெரூன் கலர் துணியில் நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். இது வந்து 1.5 inch அகலத்தில் கிராஸ் பீஸில் மெரூன் கலர் துணி. இது வந்து இந்த ஆஷ் கலர் ப்ளவுஸில் மெரூன் கலர் டாட்ஸ் இருக்குது, அதனால்
நான் மெரூன் கலர் துணியில் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ அந்த பைப்பிங் கொடுத்த துணியில் அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி உருட்டி மடித்து மெல்லிஸாக பைப்பிங் தைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நெக் டிசைனில் அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நமக்கு தேவை அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 பீசஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு சைடும் தச்சுட்டு இதுக்கும் நம்ம மெரூன் கலர் துணியில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மட்டும் பைப்பிங் கொடுத்தா போதும். ஏன்னா சைடில் வந்து உள்பக்கமாக வச்சு தச்சிருவோம். அதனால் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மெரூன் கலர் துணியில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி தச்ச பிறகு இதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பெல்ட்டை 2 சைடுமே வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து அதை இந்த மாதிரி பாதியாக மடித்து தச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பெல்ட் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வைக்க போகிறோம். அந்த ஃப்ளவருக்கு தான் இதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். எக்ஸஸ் இருக்கிற பிசுரை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம திருப்புறோம். பாருங்கள், இப்போ இதை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டோம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டோம்னா எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்புறோம். உள்பக்கமாக திருப்பிட்டு ஊசி நூல் வச்சு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் இந்த மாதிரி தச்சு எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணி அந்த ஊசி நூலை நம்ம நல்லா டைட்டாக இழுத்தோம்னா அது அழகாக நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம டைட்டாக இழுத்தோம்னா அழகாக அது ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து முடி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு போ ரெடி பண்ண போகிறோம். அந்த போவுடைய ஹேங்கிங்ஸ்க்கு 2.5 இன்ச்சு நீளம் 2.5 இன்ச்சு அகலத்தில் இந்த மெரூன் கலர் துணி கட் பண்ணிவிட்டு இந்த ரோப்பில் வச்சு நம்ம ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், அதை இந்த மாதிரி பாதியாக மடித்து அந்த ரோப்பில் வச்சு தைக்கிறோம். தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி திருப்பினோன்னா அழகாக ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுடைய போவும் ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பெல்ட்டில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஹேங்கிங்ஸ் வந்து ஈவனாக இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிறப்பல நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இதை இந்த மாதிரி வச்சு மிஷின்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். மிஷினில் வேண்டாம்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு கையாலையும் தச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ளவரை வச்சு தைக்க போகிறோம். ஃப்ளவரை வந்து நம்ம மிஷினில் தைக்க முடியாது இல்லைங்களா, அதனால ஊசி நூல் வச்சு கையால் தைக்கிறோம். நல்லா டைட்டாக தைச்சிட்டு முடி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஃப்ளவர் உடைய நடுவில் வைக்கிறதுக்காக ஒரு தெர்மோகோல் பால் எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு கட்டி அந்த ஃப்ளவருடைய சென்டரில் நம்ம வைக்க போகிறோம். நான் வந்து இந்த தெர்மோகோல் பால் வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி வேண்டான்னா நீங்கள் சென்டரில் ஏதாவது ஸ்டோன் கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டோன் வச்சோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நான் வந்து இதை ஒரு மொட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வச்சு ஊசி நூல் வச்சு தைக்கிறேன். பாருங்கள், அந்த ஃப்ளவருடைய சென்டரில் நம்ம ரெடி பண்ண அந்த தெர்மோகோல் பாலை வச்சு ஊசி நூல் வச்சு தச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ ப்ளவுஸுடைய ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறோம். இது வந்து 5 இன்ச்சு நீளம், 5 இன்ச்சு அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு மெரூன் கலர்லேயே ரோப் எடுத்து அதை இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெஷினில் வச்சு தச்சிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா அழகான ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி 2 ஹேங்கிங்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோப்பை ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸு, ஃபேன்சியான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.